வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். முதல்ல அரிசி, நம்மளுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 1.5 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. 2 கப் எடுத்திருக்கேன், அப்போ 3 டம்ளர் தண்ணி. நம்ம அரிசியை நல்லா இது மாதிரி பாஸ்மதி அரிசி நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டே அரிசியை இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஈரத்தன்மையில் அரிசி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஊறி நல்லா இருக்கும். அரிசியை ஊரெல்லாம் வச்சிடக்கூடாது, அரிசியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசிக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி, அதை அளவு வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 மிளகு, கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே கேஸை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி அது மேலே பாத்திரம் வச்சு அது தம்மில் இருக்கட்டும். அரிசி வந்து அந்த சைடு தம்மில் இருக்கட்டும். நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரத்தில் பிரியாணி சூப்பராக பண்ணிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் போகிறப்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது ஒரு பெரிய வேலையே இல்லை. இந்த சைடு அரிசி உங்களுக்கு தம்மில் இருக்கும். இங்கிட்ட ஒரு வானலில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ தம்மில் வைக்கிறப்ப 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எதுக்கு வந்து நம்ம சாதத்துலேயே வந்து நெய் ஊற்றுறோன்னா அரிசி வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் நெய் வந்து இதிலையே சேர்த்துருவேன், அரிசியிலேயே சேர்த்துருவேன். அப்போ வந்து அரிசி நல்லா உதிரியாக, சாதம் வந்து நல்லா உதிரியாக சூப்பராக நம்ம கடையில் செய்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும். அது தம்மில் இருக்கட்டும். இங்கே ஆயில் ஊற்றியாச்சு. இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டைலில் நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா பிரியாணியில் இருக்கிற சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல குழந்தைங்க வந்து நம்ம கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியில் போடுற சிக்கன் என்றைக்குமே கொஞ்சம் உப்பு சப்பு இல்லாமல் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் தட்டிக்கலாம். உரலில் இது மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி மேக்ஸிமம் மிக்சியில் அடிக்காமல் இது மாதிரி கல்லில் உரலில் தட்டி போடுங்க. எப்பயுமே பிரியாணிக்கு இது மாதிரி தட்டி சேர்க்குறது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டியாச்சு. நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க. நைஸாக தட்டியாச்சு. இப்போ அதோட பிரியாணியில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. பாத்திரம் வந்து ஏன் இது மாதிரி பாத்திரம்னா அடி கனமான பாத்திரமாக இருந்தால் தான் பிரியாணி வந்து நம்மளுக்கு அடி பிடிக்காது. தம்மில் வைக்கிறப்போ அடி பிடிக்காது. பிரியாணி நல்லா நம்மளுக்கு உதிரியாக நல்லா வரும். மேக்ஸிமம் நான் இது மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா பிரியாணி வந்து கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கவே இருக்காது. இது மாதிரி பாத்திரத்திலே பண்ணுங்கள். பிரியாணி நம்ம கடையில் பார்த்திங்கன்னா தம்மில் பாத்திரத்தில் வச்சு தான் செய்வாங்க, அதுதான் சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த மெத்தடில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அந்த ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு, மிளகாய்த்தூள் ரொம்ப சேர்க்காதீங்க. ஏன்னா வந்து பட்டை, கிராம்பு இதுவே நம்மளுக்கு காரமாக இருக்கும். இஞ்சி பூண்டு எல்லாம் காரம் இருக்கும். அப்போ நம்ம நிறையா மிளகாத்தூள் சேர்த்தோன்னா ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க.
அதனால் மிளகாய்த்தூள் அளவு ஈக்குவலாக மல்லித்தூளும் போடுங்க. மசாலா ஈக்குவலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ இதோட சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா அந்த மசாலா சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை ஒரு தட்டு போட்டு மூடி சிக்கன் வேகட்டும். சிம்மில் வச்சு சிக்கனை வேக வைங்க. நம்ம எப்படி சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு பண்ணுவோமோ அது மாதிரி சிக்கனை வேக வச்சிட்டிங்கன்னா சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதோட தயிர் சொல்ல மறந்துட்டேன். தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகட்டும். நல்லா சிக்கன் வெந்துடட்டும். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நல்லா சிக்கன் வெந்துருச்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப வெந்துச்சுனாலும் சிக்கன் உடைய ஆரம்பிச்சிடும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சிங்கன்னா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த ஆவிலே சிக்கன் வெந்துடும். ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வேறு வரும். அதனால் நல்லா சிக்கன் ஒரு அரை வேக்காடு சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அந்த சிக்கனை எடுத்துருங்க. அந்த லெக் பீஸை மட்டும் எடுத்துருங்க. சிக்கன் லெக் பீஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டோன்னா அதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதை லெக் பீஸை நீங்கள் ஃப்ரை பண்ணி நீங்கள் ஃபைனலாக பிரியாணியில் சேர்க்குறப்ப குழந்தைங்களுக்கு பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், லெக் பீஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்போ குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஒரு சைடிஷ் செய்ய தேவையில்ல. நம்மளுக்கு டைமும் சேவும். குழந்தைங்களுக்கு லெக் பீஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சைடிஷ் நம்ம பண்ணவே தேவையில்லை. இதுவே போதும். இந்த சிக்கன் லெக் பீஸை ஃப்ரை பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரசாரம் வேணும், காரமாக வேணும் அப்படின்னா இதோட கொஞ்சம் மிளகாய்த்தூள், பெப்பர் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் ஃப்ரை பண்ணாலே எங்கள் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. ஃப்ரை பண்ணாலே அந்த டேஸ்ட்டே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வேறு எதுவும் சேர்க்கல, அப்படியே சிக்கனை ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்பே அதில் உள்ள மசாலா எல்லாம் அதில் இறங்கியிருக்கும். அதனால் இது மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். இது மாதிரி சிக்கனை ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் இது மாதிரி சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபைனலாக நம்ம பிரியாணியில் சேர்க்குறப்ப பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போது அந்த சிக்கன் கிரேவி மசாலாவில் நம்ம தம்மில் வச்ச சாதத்தை இதில் ஆட் பண்ணிடுங்க. இதில் எடுத்து எல்லா சாதத்தையும் இது மாதிரி ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் இது மாதிரி இங்கிட்ட சிக்கன் கிரேவி இந்த சைடு சாதம் தம்மில் வச்சு இப்படி செய்கிறப்ப டைமும் சேவ் ஆகும். இல்லாட்டி டைம் நம்மளுக்கு கொஞ்சம் இழுக்கும். இதுனா காலையில் நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளே பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம அந்த ஆனியனை இது மாதிரி பிரியாணி மேலே தூவிக்கலாம். இது மாதிரி தூவிடுங்க. அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை இது மேலே வச்சுட்டு ஆல்ரெடி சாதம் நம்ம தம்மில் வச்ச சாதம் தான். அதனால் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் வேண்டாம். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி தண்ணி பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க. நீங்களும் என்னென்ன பிரியாணி செய்வீங்கன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சுருக்க இந்த ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டிடுங்க. பிரியாணினாலே என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன பையனுக்கு. அதுவும் ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன், அவனுக்கு தெரியாது. வாங்க அவனை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்போம். என் சின்ன பையன் எப்பயும் சூப்பர்னு தான் சொல்லுவான். நான் என்ன செஞ்சு